மன அமைதி தேடி போகலாமா? வாங்க. எதுக்காக மன அமைதி தேடி போறேன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பாருங்க. எனக்கு எப்பவுமே மன அமைதினாலே எனக்கு அது கோவில் தான். ஆல்வேஸ் ஹாப்பியா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் சரி, லைஃப் வந்து ஒரு 21, 22 வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறோம், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கொஷின்ஸ் அதிகமா நமக்குள்ள வர ஆரம்பிச்சிரும். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் லைஃப் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி ஆகும். வேலை தேடணும். வேலை ஆல்ரெடி என்ன வேலைக்கு போக போறோம்னு தெரிஞ்சா பிரச்சனையே இல்லை. ஆனா அது தெரியலன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வேர்ல்டு ரொம்ப அப்கிரேட்ல போயிடும். அதுக்கு மேல வெளியே என்னம்மா காலேஜ் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பிளான், அடுத்தது எப்போ வேலைக்கு போறேன்னு கேட்பாங்க. ஆனா அவங்க கேட்கறது சிம்பிள் தான். ஆனா நமக்கு ஏன் அது ஹெவி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும் நம்மளோட மன அமைதி நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கான்னு. அந்த நேரத்துல தான் நான் பெருசா எங்கேயும் வெளியே போக மாட்டேன். கோவில் மட்டும் போவேன். யாரும் என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நான் ஏதாவது சொல்லணும்னா கூட நான் அந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு கடவுளே இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா அது நடக்குமோ நடக்காதோ, பட் ஒரு மாதிரி எனக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும். ப்ராப்ளம் எல்லாம் உடனே சால்வ் ஆகிடும்னா இல்லை, ஆனா அதை ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். உங்க லைஃப்லயும் இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரும்போது என்னெல்லாம் பண்ணீங்க, நீங்க அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை கைஸ், see you on next video. இதுக்கு மேல ரெகுலரா எல்லா வீடியோவும் வரும். மறக்காம